வாங்க கண்ணுங்களா, அடுத்து ஈஸியான 3மே வித்தியாசமான கோலம். சின்ன சின்னதான கோலம். நீங்க டெய்லி போட்டுக்கலாம். வெள்ளிக்கிழமைகள்லயும் போட்டுக்கலாம். நல்லா மங்களகரமா தான் இருக்கும். 3 புள்ளி ஒரு சைடு 1 வர வச்சுட்டு, ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு இந்த மாரி கோன் போட்டுக்கங்க. நீங்க புள்ளியே இல்லாம கூட இந்த முக்கோணத்த போட்டுக்கலாம். போட்டுட்டு படிக்கோலத்துக்கு போடுற மாதிரி தாமரை 3 சைடுமே போட்டு விட்டுக்கலாம். நடுவுல இந்த மாரி தாமரை மாரி போட்டுட்டு, அதிலிருந்து ஒரு லைன போட்டு 2 சைடும் வளைச்சு விட்டீங்கன்னா, படிக்கோலத்தோட தாமரை ரெடி. நீங்க இந்த மாதிரி 2 லைன் வச்சு போட்டீங்கன்னாலும் ரொம்ப அழகா இருக்கும் வாசல்ல. அவ்வளோதான். இந்த மாரி 3 சைடும் போட்டு விட்டுட்டு, இப்ப இந்த தாமரையோட மேல சென்டர்ல பூ மாதிரி போட்டுக்கலாம் 3 பெட்டல்ஸ் வச்சுட்டு. நீங்க இதுக்கு என்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்சமான டிசைன் குடுத்துட்டீங்கனாலும் அழகா தான் இருக்கும். இப்ப இது கலர் குடுக்கறதுனாலும் குடுத்துக்கலாம். இல்ல நீங்க கோலப்பொடிய ஒயிட் கோலப்பொடிய வச்சு இந்த மாதிரி அதிலேயே ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நடுவுல இருக்கிற பெட்டல்ஸ்க்கு ஃப்ளவரோட மிடில் பார்ட் மாரி 2 சைடும். ஒரு சைடு சின்னதாவும், ஒண்ணு அத கவர் பண்ற மாதிரியும் போட்டு விட்டுட்டு, 2 சைடும் இந்த மாதிரி சின்ன சின்னதா டாட் வச்சு விட்டுறலாம். நடுவுல ஒரு சின்ன டாட் வச்சு இழுத்து விட்டுறலாம். இதே மாதிரி 3 சைடும் போட்டுக்கலாம். பிகினர்ஸ் எல்லாம் போடுற மாரி சின்ன சின்னதான ஈஸியான கோலங்கள் தான். இப்ப இந்த 2 தாமரைக்கும் நடுவுல இந்த மாதிரி சுழிச்சு விட்டுக்கலாம். ஆப்போசிட்ல. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இந்த மாதிரி சுழிச்சு விட்டு, ஒரு சின்னதா லைன் போட்டு விட்டுக்கலாம் மேல. எப்படி பாருங்க, எப்படி ஈஸியான சின்னதா ஒரு கோலம். நீங்க இது ரெகுலரா கூட போட்டுக்கலாம். விசேஷ நாட்களுக்கும் போடலாம். நல்லா தான் இருக்கும். இப்ப நடுவுல இந்த மாதிரி செக்குடு போட்டுக்கலாம். ஆப்போசிட்ல கோட்ட போட்டா செக்குடு ரெடி. நடுவுல இதுக்கு கலர்ல டாட் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ, அந்த கலர் 2 எடுத்துக்கங்க. ஆப்போசிட் கலரா எடுத்துட்டு டாட் வச்சுங்க. லேவெண்டரும் எல்லோவும் தான் எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா காவியும் எல்லோவும் கூட எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாருக்கும். பொதுவாவே காவி எல்லோ தான் ரொம்ப மங்களகரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டாட் வச்சு அதுக்கு நடுவுல எல்லோ வச்சு விட்டுறலாம். அவ்வளோதாங்க. ஈஸியான சிம்பிளான கோலம் ரெடி. இது டெய்லியும் போடுறதுக்கு ஏத்த மாரி சின்னதா இருக்குங்களா? பிகினர்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி சின்னதா போட்டீங்கன்னா, அப்படியே போட நீங்க எவ்வளோ பெருசா வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம் ரங்கோலிய. அடுத்து இன்னொரு ரங்கோலி தான். ஈஸியா கலர் குடுக்குற மாரி சின்னதா ஒரு ரங்கோலி. 5 புள்ளி 1 வர ஸ்ட்ரெயிட் புள்ளி வச்சுட்டு, நடுப்புள்ளியிலிருந்து நேரா இருக்கிற புள்ளிக்கு நல்லா வளைச்சு இந்த மாதிரி சுழிச்சு விட்டுக்கலாம். அது மேலேயே நல்லா வளைச்சு ஒரு பெட்டல்ஸ் மாதிரி தான் போட்டுக்கலாம். இதே மாரி 4 சைடும் போட்டு விட்டுறலாம். ரொம்ப ஈஸியான ரங்கோலி. நான் போடுற கோலம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுறதோடு இல்லாம லைக்கும் போடுங்க. அப்பதான் நான் போடுற கோலம் பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியும். இப்ப இதுக்கு ஆப்போசிட்ல இந்த மாதிரி சுழிச்சு விட்டுக்கலாம். இப்ப இந்த கேப்ல சுழிச்சு விட்ட சைடு பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளவர் போட்டுக்கலாம். லைட்டா பெண்ட் பண்ண மாதிரி இருக்கணும். இந்த ஃப்ளவர் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு, இதுக்கு கலர் குடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் எல்லோவும் லேவெண்டரும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் குடுத்துக்கோங்க. உள்ள எல்லோ குடுத்துட்டு மேல லேவெண்டர். இது 2மே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். லேவெண்டருக்கும், எல்லோக்கும். நீங்க காவியும், எல்லோவும் குடுத்துக்கிட்டாலும் ரொம்ப மங்களகரமா இருக்கும். இப்ப இந்த ஃப்ளவருக்கு நடுவுல
ஃப்ளவரோட மிடில் பார்ட் மாதிரி 3 இதழுக்குமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லோ ஷேடில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். நடுவில் ஒரு டாட். இப்போ உள்ள கேப்புக்கு நான் ஒயிட்டே கொடுக்குறேன். நீங்கள் கலர் க்ரீன் கலர் கொடுத்துட்டிங்கன்னா கூட நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இதோட கேப்புக்கு டாட் வச்சு இந்த மாதிரி கையாலேயே இழுத்து விட்டுடலாம். இது மாதிரி 4 சைடும் இழுத்து விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த சுழிச்சு விட்டுருக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு இதே மாதிரி டாட் வச்சு இப்படி கையாலேயே இழுத்து விட்டுடலாம். ஒரு கோலம் போட்டோம்னா அதிக கேப் இல்லாமல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா கோலமே அட்ராக்டிவாக தெரியும். நம்ம போட போட என்ன டிசைன் வேணாலும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் ரங்கோலிங்கிறது. இப்போ மேலே ஒரு டாட் வச்சு சுற்றிலும் ஒரு 5 டாட் வச்சு இந்த மாதிரி கையிலேயே இழுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். டிசைன் பாருங்கள் எவ்வளோ நல்லா அட்ராக்டிவாக வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ உள்ளே இருக்கிற இந்த கேப்புக்கு சின்னதாக ஒரு பெட்டல்ஸ் மாதிரி அந்த கீழே சுழிச்சு விட்டதில் போய் லைட்டாக டச் ஆகிற மாதிரி போட்டு விட்டுட்டு அதை ஏதாவது ஒரு கலர் வச்சு ஃபில் பண்ணிக்கங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷேடே கொடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ரங்கோலி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு ஈஸியான கோலம் 5.1 வரை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெகுலராக போடுறதுக்கு டக்குன்னு போட்டுட்டு வந்துடலாம். 5.1 வரை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டுட்டு அந்த ஸ்கொயரோட நடுப்புள்ளியிலேருந்து அடுத்த லைனோட நடுப்புள்ளிக்கு லைட்டாக பென் பண்ணி அதே மாதிரி 3 லைன் போட்டு விட்டுடலாம். இப்போ நடுவில் இருக்கிற அந்த புள்ளியை விட்டுட்டு அடுத்த லைன்லேருந்து இந்த மாதிரி 2 சைடுமே வளைச்சி விட்டு ஒரு டிசைன் ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இப்படி 4 சைடுமே போட்டு விட்டுடலாம். குட்டி குட்டி கோலங்கள் தான் டெய்லியும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அந்த இயற்கையான காற்றை வாங்கிட்டு இந்த கோலம் போடுறதே ஒரு தனி சுகம்தான். இதெல்லாம் இப்போ உள்ள கிட்ஸ் அனுபவிக்கிறதே இல்லை. ஆனால் அனுபவிச்சு பாருங்கள். காலையில் எழுந்து அந்த காற்று எழுந்ததும் போய் அந்த காற்றை வாங்கினீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம். இப்போ இதுக்கு உள்ளேயும் இந்த மாதிரி சுழிச்சு விட்டு சுற்றிலும் ஒரு சின்னதாக டாட் வச்சு கையிலேயே இப்படி லைட்டாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா அழகாயிடுச்சு பாருங்கள் அந்த பூவே. இப்போ இந்த ஸ்கொயரோட பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் போட்டு அதுலேருந்து படிக்கோல தாமரை மாதிரி 2 சைடும் போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது மாதிரி 4 சைடும் போட்டு விட்டுட்டோம்னா நல்லா அழகான டிசைன் ரெடி. சிம்பிளான டிசைன். இதுக்கும் கலர்லாம் ஒன்றும் தேவைப்படாது. வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நடுவில் கொடுக்கலாம், இந்த பூ கொடுக்கலாம். நான் வந்து இந்த ஃப்ளவரோட மேலே ஒரு ப்ளூ தான் கொடுக்குறேன். பிங்க் இருந்தாலும் நீங்கள் பிங்க் நல்லா டார்க் பிங்க்கு ரெட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா காவி எல்லோவுமே நல்லா தான் இருக்கும். பொதுவாகவே டெய்லியும் போடுறதுக்கு காவி எல்லோ வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பார்டருக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கலர் கொடுக்கறதுக்கு அதுதான் அட்ராக்டிவாக இருக்கும். காவி எல்லோ தான் கோலத்துக்கு மங்களம்னே சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஈஸியான கோலம் ரெடி. பார்த்தீங்களா? இதை டெய்லியும் உங்கள் வாசல்லையும் போட்டு அழகுபடுத்திடுங்க. அடுத்து இன்னொரு ஈஸியான கோலத்தோடு வரேன்.